இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து ஹலோ லவ் அகெய்னுங்கிற இந்த கேட்டுறவங்களோட எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாய் அண்ட் ஏத்தன். ஜாய் ஏத்தனை வந்து ரொம்ப ரொம்ப காலமாக வந்து லவ் பண்ணிட்டு வராங்க. லவ் பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இது ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனாக ஆயிடுது. பேண்டமிக்னால் அந்த கொரோனா டைம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து எடுத்த படம் தான் வந்து இது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் அந்த டைமையும் தாண்டி அவங்கக்கிட்ட இருக்க டிஸ்டன்ஸையும் தாண்டி அப்புறம் இந்த உலகத்தில் ஏற்படுற அந்த பேண்டமிக் சுச்சுவேஷனையும் தாண்டி இவங்க எப்படி அவங்க லவ்வுக்காக வந்து ஃபைட் பண்ணுறாங்க, தன்னோட லவ்வை வந்து எப்படி நிறைவேற்றணும், எப்படி 2 பேரும் விட்டு சேரணும்னு நினச்சி அதுக்காக ஃபைட் பண்ணுறாங்க தான் அந்த படத்தோட கதையாகவே இருக்குது. அப்புறம் 2 பேருமே வந்து இந்த பேண்டமிக் முடிகிற வரைக்கும் 2 பேரும் பிரிஞ்சு தூரமாக தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் திரும்பி கனடாவில் வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அவங்க டைம் வந்து ஃபைட் பண்ணிவிட்டு லவ்வுக்காக ஃபைட் பண்ணிட்டு வந்ததில் வந்து கடைசியில் கனடாவில் வந்து மீட் பண்ணுறாங்க. கன்னடாவில் ஜாயும் ஏத்தனும் மீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க 2 பேத்துக்குள்ளேயுமே தெரியுது இவங்க 2 பேத்துக்குள்ளே வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் வந்துருக்குன்ட்டு. நம்ம எத்தனும் வந்து நிறையாவே மாறியிருக்காரு. அங்கே ஊர்லேருந்து போயிட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஜாய் வந்து நிறையாவே மாறியிருக்கலாம்னு சொல்லலாம். அப்புறம் இவங்க ஃபைட் பண்ண அந்த பேண்டமிக்கும் சரி, இந்த கொரோனா டைமும் சரி, இவங்க ஃபைட் பண்ணி வந்ததுக்கப்புறமா வந்து 2 பேரும் எப்படி ஒட்டுக்கா சேர்றாங்க, அப்புறம் லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் கழிச்சு வந்து திரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுதான் வந்து அந்த படத்தோட கதையாகவே இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.